இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப தேவையான, மனிதனுக்கு தேவையான முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? The most essential need for human beings in the world என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் முதல் முக்கியமான காரியம். பணம் அல்ல. பணம் இருந்து பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். இந்த உலகத்துல மனிதனுக்கு தேவையான முதல் காரியம் என்னன்னா பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை இயேசு தருகிறார். இயேசு அந்த பாதுகாப்பை உங்களுக்கு தருகிறார். இயேசுவை தேடி வருகிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கும்போது பிசாசு தொட முடியாது. இன்னைக்கு பாருங்க, பாதுகாப்பு நமக்கு வேணும்னா ரெண்டு காரியம் நமக்கு முக்கியமா வேணும். ஜபமும் வேணும், குணமும் வேணும். ஜபமும் குணமும் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆமீன். யோபு பக்தன், யோபு ஜெபிக்கிற மனிதன், அதே போல குணமுள்ள ஒரு மனிதன். அதனால யோபு 1:10 வாசிக்கும் பொழுது அவனை சுற்றிலும் ஒரு வேலி உண்டானது. அசுத்தாவினால் அல்ல, பிசாசினால் அல்ல, சாத்தானாலே தொட முடியல. ஒரு உயர் ரக பாதுகாப்பு, இரும்பு வகையான பாதுகாப்பை கர்த்தர் போட்டிருந்தார். அப்படிப்பட்ட பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருந்தால் உங்கள் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், உங்கள் சுகம் பாதுகாக்கப்படும், உங்க பலன் பாதுகாக்கப்படும், உங்க குடும்ப சமாதானம் பாதுகாக்கப்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், எல்லாம் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாதனாலதான் பணம் வருது, ஆனா அதுக்கு மிஞ்சின செலவு, வீண் செலவாகுது. இன்னைக்கு பணம் வருது, வியாதிக்கு, மெடிக்கலுக்கு, டாக்டருக்கு, எல்லாத்துக்கும் வீணாய் செலவாகுறது. இன்னைக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ணாலும் சாதிக்க முடியாது, முன்னேற முடியாது. அப்ப பாதுகாப்பு இயேசு தருகிறார். இயேசு யாருக்கு தருகிறார்? அவருக்கு கீழ்ப்பிடிகிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பை தருகிறார். உண்மையா அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த பாதுகாப்பை தருகிறார். இயேசுவை போல குணமுள்ளவர்களுக்கு அவர் பாதுகாப்பை தருகிறார். கொர்நேலியு என்கிற மனிதன் அப்போஸ்தலர் 10 பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10:22 வாசிக்கும் பொழுது கொர்நேலியுடைய குணம், அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியுடைய ஜெபம், அப்போஸ்தலர் 10:22 கொர்நேலியுடைய குணம் இருந்தது. அதனால பாருங்க, தேவன் அந்த மனிதனை பாதுகாத்தார். ஒரு நன்மை கூட கொர்நேலியு இழந்து போகல. ஒரு ஆசீர்வாதத்துல கூட கொர்நேலியு குறைபட்டு இருக்கல. ஒரே ஒரு ஆசீர்வாதம் கொர்நேலியுக்கு தடையா இருந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இல்லாதனால. அதையும் கர்த்தர் பேதுருவை கொண்டு வந்தார். அப்போ பாருங்க, பாதுகாப்பு வேணும்னா, ஆசீர்வாதத்துக்கு பாதுகாப்பு வேணும், நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும்னா ஜபம் வேணும், குணமும் வேணும். ஆண்டவரை உண்மையாய் நோக்கி ஜெபிக்கிற மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். யோபு கர்த்தருக்கு பயந்தார். ஆமென். கொர்நேலியு கர்த்தருக்கு பயந்தார். பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க இந்த செய்தி கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவருக்கு பயப்படுகிற குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிறவளா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த உலகத்துல தேவையான முதல் காரியம், மனிதனுக்கு வேண்டிய முதல் காரியம் பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென்.